ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க தெரிஞ்சுக்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீட்ரூட் பீட்ரூட் ஃபேஸ் பேக் போகிறனால உங்கள் ஸ்கின் எப்படி ஒயிட்னிங் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு பீட்ரூட்டில் பொரியல் செஞ்சுருப்பீங்க, ஜூஸ் குடிச்சிருப்பீங்க. ஆனால் ஃபேஸ் பேக் போட்டிருந்தீங்கன்னா என்ன மாதிரி இருப்பீங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பீட்ரூட்டில் வித்தியாசமான நிறைய பண்புகள் இருக்குது. அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த வகையில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான நல்ல பயன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த வகையில் பீட்ரூட்டில் ஃபேஸ் மாஸ்க் பண்ணி முகத்தை எப்படி பிரைட்டாக வச்சுக்கிறதுன்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது இந்த பீட்ரூட் ஃபேஸ் ஒயிட்னிங் பண்ணுறதுக்கு, ஃபேஷியல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீட்ரூட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. ஊற வச்ச அரிசி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கற்றாழை ஜெல்லு, நேச்சுரலான ஒரு கற்றாழை ஜெல்லாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எலுமிச்சை ஒரு அரை துண்டு எடுத்துக்கோங்க. இதுதான், இந்த 4 ஐட்டம் இருந்தால் போதும் உங்களுக்கு பீட்ரூட் ஃபேஸ் பேக் போடுறதுக்கு எப்படி செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன துண்டு அளவு இருக்கிற அந்த பீட்ரூட்டை எடுத்துக்கோங்க. அந்த பீட்ரூட்டோட தோலெல்லாம் சீவி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. பின்னர் அவற்றை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் ஊற வச்ச அரிசி, அந்த கற்றாழை ஜெல் 2 ஸ்பூன், எலுமிச்சை அரை துண்டு, இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஃபேஸ் பேக் தயார் அப்படின்னு தான் சொல்லணும். இதை அப்படியே முகத்தில் வந்துட்டு அப்ளை செஞ்சு மசாஜ் செய்யணும். அதுதான் முக்கியம். ஏன்னா நீங்கள் அப்படியே மைல்டாக ஒரு மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து சீராகவும், இந்த மசாஜ் வந்துட்டு அப்போ தான் பயனுள்ள ஒரு விஷயமா உங்களோட முகத்துக்கு கொடுக்கும். அப்புறமா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிடங்கள் வரை மற்றும் நீங்கள் காத்திருந்தால் போதும். அதுக்கடுத்து ஒரு நல்லா குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவிடுங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஃபேஸ் வந்துட்டு இதை வந்துட்டு வாரத்தில் ஒரு முறை இந்த ஃபேஸுக்கு இதை நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். இந்த பீட்ரூட்டில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் உங்களோட சருமத்தில் இருக்கிற இறந்த செல்களை அகற்றும் சொல்கிறாங்க. அந்த இறந்த செல்கள் தான் உங்களோட சருமத்தை பாதிக்கக்கூடியது. மேலும் இந்த சருமத்தை இளமையுடன் பொலிவுடன் வைத்து கொள்வதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து கருதப்படுங்க. மேலும் உங்களோட முகம் வந்துட்டு வெள்ளையாக காணப்படும்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ஃபேஷியல் ட்ரிக்கும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீட்ரூட் அதே ஒரு சின்ன அளவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட இப்போது நம்ம தேன் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இது வேறு இன்னொரு வகையான ஒரு ஆப்ஷன் தான். ஒரு பீட்ரூட் நான் மேலே சொன்ன மாதிரி தோல் பகுதி நீக்கிட்டு நன்றாக சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கோங்க. அந்த துருவிய பீட்ரூட்லேருந்து சாறை பிழிஞ்சு சுத்தமான ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கோங்க. பின்னர் அந்த பீட்ரூட் சாரோட 2 ஸ்பூன் அரிசி மாவு கலந்துருங்க, 2 ஸ்பூன் தேனையும் கலந்துருங்க. நல்லா மிக்ஸ் செஞ்சு பிளெண்ட் பண்ணிடுங்க. இப்போது அந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு தயார். இதுக்கு முன்னாடி பார்த்தது அது ஒரு வேறு வெரைட்டி, இது ஒரு வேறு வெரைட்டி. இது வந்துட்டு நீங்கள் முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் கூட போடலாம். இதை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிடங்கள் வந்து காத்திருந்து சருமத்தை வந்து குளிர்ந்த நீரால் வந்து கழுவிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்குனால் வாரத்தில் 2 முறை நீங்கள் செஞ்சு வரலாம். இவ்வாறு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் சருமத்தில் இருக்கிற பருக்களினால் ஏற்படும் தழும்புகள் அனைத்தையும் வந்து நீங்கி முகம் சூப்பராக உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.